ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 3 இல்லாட்டி 4 பீட்ரூட் நிற்கும். 50 கிராம் முந்திரி பருப்பு, தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நெய் 50 கிராம், 1 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சது, ஒரு 5 கிராம் ஏலக்காய் தூள். இப்போது முதல்ல நம்ம இந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா கழுவிட்டு இது போல் தோல் சீவி எடுத்துக்கணும். மொத்த தோலையும் இது போல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பீட்ரூட்டையும் இதே மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை திருவ போகிறோம். இதை நல்லா பொடியாக திருவி எடுத்துக்கிட்டு எல்லா பீட்ரூட்டையும் அதே மாதிரி திருவி எடுத்துக்கலாம். நல்ல சின்ன சின்ன பீஸாக வர்ற அந்த திருகியில் திருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் திருவக்கூடாது. ஒரு பேனை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம திருவி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டெல்லாம் அதில் போட்டு அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணிலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். இது போல் நல்லா வதக்கி எடுக்குங்க. இதில் இருக்க எல்லா தண்ணியும் நல்லா சுண்டிடணும். பாருங்கள், இப்போ அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், புகை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அந்த 1 டம்ளர் பால் அதில் ஊற்றி லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் சுண்டுற வரைக்கும் நல்லா இந்த பீட்ரூட்டை மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நான் 2 கரண்டி அளவு தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா இது அளவே உங்களுக்கு போதுமாக இருக்கும். இதை விட இன்னும் அதிகமாக சுகர் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. இது இப்போ இந்த சுகரும் இதே மாதிரி நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். இதுக்கிடையில் முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் பீட்ரூட்டு நல்லா திரியாக தெரியும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பவுடரையும் இது கூட கலந்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் அலங்காரத்துக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு வைக்கிறேன். உங்கள்கிட்ட சாரப்பருப்பு இருந்துச்சுன்னா கூட அதை நெய்யில் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு இது மேலே அப்படியே தூவி விட்டிங்கன்னா கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, see you on my next video. Bye bye.